ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டீயோடு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து மீடியம் பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பிளான்ச் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை லைட்டாக பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வந்து நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணேன். காலிஃப்ளவரோட கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாரி சேஞ்ச் ஆகும்போது, அத ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு நான் இங்க ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸியில வந்து நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கொரப்பா அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும்போது கையில் வந்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பொடிசா நறுக்கின கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல இந்த காலிஃப்ளவரை அந்த மாவு எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மசாலா எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டுற அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் காலிஃப்ளவரில் எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக இங்கே வந்து ஒரு 5, 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட்டில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றா இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்து ஃப்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் அந்த கலர் வந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கலர் வந்து இந்த அளவுக்கு மாறும்போது வெளியில் எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசாலாலாம் போட்டு அந்த ஓமம் ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சுட சுட டீயோட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.